அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவையான ஹோட்டல் டேஸ்ட்டில் முட்டை குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். சின்ன சின்ன டிப்ஸ்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு முட்டையில் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போது இது இருக்கட்டும். இப்போது நம்ம குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், அதுக்கப்புறம் 6 தக்காளி இதை கட் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் 1 கத்து கருவேப்பிலை. இது மட்டும்தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு இப்போது நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிப்போம். ஆயில் நல்லா சூடேறட்டும். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிப்போம். இப்போது அது கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிப்போம். இப்போது இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வதக்குவோம். இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம். இப்போது அது கூடவே இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிப்போம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை கொதிக்க விடுவோம். இப்போது இது கொதிக்கட்டும். இப்போது அதுக்குள்ளேயே இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு என்னென்னா, அரை மூடி தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் பட்டை, கொஞ்சமாக லவங்கப்பூ, அப்புறம் கொஞ்சம் கசகசா, அப்புறம் கொஞ்சம் சோம்பு. இதுதான் இதுக்கு தேவையான மசாலா பொருள். இப்போது இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கிட்டு இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போது மசாலா நல்லா அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போது குழம்பு இந்த ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிப்போம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளவே நம்ம வேக வச்ச முட்டையை தோல் உரித்து நாலாக கட் பண்ணி 4 கீத்து போட்டு எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு திட்டமான ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம முட்டையை இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் அது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.